என்ன மாதிரியே நீங்களும் உங்களோட கிச்சனுக்கு 2000 3000லாம் கொடுத்து கிச்சன் அப்ளையன்ஸுக்கு ஸ்டாண்டு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்டு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1500 மேலே ஆச்சு. அதே மாதிரி டிஷ் வாஷருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இந்த மாதிரி தான் ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரி எனக்கு ஸ்டாண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் ஸ்டாண்ட் இல்லாமல் ஃப்ளோரில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி ஃப்ளோரில் வைக்கும்போது எனக்கு அந்த கீழ் பகுதியிலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரிஸ்க்காக இருந்துச்சு. சரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஆன்லைனில் இந்த ப்ராடக்ட் பார்த்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 350 ரூபா தான். இந்த 350 ரூபாய்க்கு இதோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி இது நமக்கு இந்த மாதிரி பார்ட்டாக தனியாக தான் வரும். இதை நம்ம ஈஸியாகவே அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ராடை இந்த ஹோல்டருக்குள்ளாடி விட்டுட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக அசம்பிள் பண்ணிடலாம். ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டிஷ் வாஷருக்காக தான் இது வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அதனால் டிஷ் வாஷரையும் எடுத்து வச்சுட்டேன். இது வச்சதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஹைட்டு கிடச்சது மாதிரி இருக்குது. நமக்கு கீழ் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். இனிமேல் எனக்கு ஃப்ரிட்ஜுக்கு ஒன்று வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணி